புண்ணியம் தேடிக்கலாம்னு நினைச்சு அமாவாசை அன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு நம்ம குடும்பத்துக்கே பெரிய பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. தானம் செய்யறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அமாவாசை திதியில இந்த 3 பொருட்களை மட்டும் தெரியாம கூட யாருக்கும் தானமா கொடுத்துடாதீங்க. அது என்னென்ன பொருட்கள்? முதலாவது, நாம உடுத்தி பழசான அல்லது கிழிஞ்சு போன துணிகள். அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் நம்மள பார்க்க வருவாங்க. அந்த புனிதமான நாள்ல பழைய துணிகளை தானம் கொடுத்தா அது நம்ம பித்திருக்களை ரொம்பவே வேதனைப்படுத்தும். இதனால வீட்ல அனாவசியமான குழப்பங்கள் வரும். தானம் கொடுக்கணும்னு நினைச்சா சின்னதா இருந்தாலும் புது துணியா வாங்கி கொடுங்க. 2வது, இரும்பு மற்றும் கூர்மையான பொருட்கள். அமாவாசை அன்னைக்கு எந்த காரணத்தை கொண்டும் பழைய இரும்பு சாமான்கள், அருவாமனை, கத்தி மாதிரியான பொருட்களை யாருக்கும் கொடுக்க கூடாது. இரும்பு சனி பகவானோட ஆதிக்கத்துல வரக்கூடியது. இத அமாவாசையில தானமா கொடுத்தா வீட்ல எதிர்மறை ஆற்றல் அதிகமாகி செய்யற தொழில்ல பெரிய நஷ்டம் ஏற்படும். 3வது விஷயம், மீந்து போன அல்லது பழைய உணவு. அன்னதானம் செய்யறதுக்கு அமாவாசை தான் மிகச்சிறந்த நாள். ஆனா நேத்து சமைச்ச சாப்பாட்டையோ அல்லது கெட்டுப்போன உணவையோ ஒருத்தருக்கு கொடுக்கறது சாட்சாத் அந்த அன்னபூரணி தாயையே அவமானப்படுத்துறதுக்கு சமம். இதனால வம்சத்துக்கே வறுமை வந்து சேரும். அமாவாசை அன்னைக்கு நம்ம கைப்பட புதுசா சமைச்ச சுத்தமான உணவை பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு கொடுத்து பாருங்க. உங்க முன்னோர்களோட முழு ஆசீர்வாதமும் தெய்வத்தோட அருளும் உங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த தகவலை உங்க சொந்தக்காரர்களுக்கும் பகிர்ந்து அவங்களையும் எச்சரிக்கை பண்ணுங்க.